ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகங்கள் 9, 10. ஹிருத்யம் பூர்ணானு கம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூவிலாசைஹி ஆனீல ஸ்னிக்த பக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷால அருண கமலதலாகார மாமுக்த தாரம் காருண்யா லோகலீலா சிசிரித புவனம் க்ஷிப்யதாம் மயி அநாதே. சிற்றன்னையின் வார்த்தைகளை ஸ்ரீராமன் எப்படி எதிர்கொண்டிருப்பான்? அவன் முகம் எவ்வாறு இருந்தது? ஸ்ரீமன் நாராயணியத்தின் 100வது தசகம் 3வது ஸ்லோகம் இது. யாரிடத்தும் கோபமில்லை. ஹிருத்யம் பூர்ணானுகம்பம். இதயம் முழுவதும் கருணை என்னும் கடல் நிரம்பி வழிந்ததாம். அதன் மிருதுவான வேகமில்லாத மிருது லகரி அலை போன்ற சுழலும் கண்கள். ஆம், அங்கு என்ன நடக்கிறது என்பதை உணரும் நேத்திரங்கள் கருணையுடன். கண்ணின் இமைகள் நீல கருப்பாக இருக்கிறதாம். ஆனால் கண்கள் சாந்திர சாயம் மிகுந்த ஒளியுடன் விசாலமான சாந்திர சாயம் விஷாலாருணா தாமரை இதழ் போல அங்கு கருணையை கண்களால் காண்பித்து சூழ்நிலையின் இறுக்கத்தை குளிர வைக்கிறானாம். குருவாயூரப்பா, இல்லை ராமா, நீ இப்படித்தான் இருந்தாயோ என என் மனத்தின் முன் படம் பிடித்து காண்பித்தான் ராமன். உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆளும் அப்பா, என் மகீபதிகி அன்னையே, பயந்த அவரை சமாதானப்படுத்துங்கள். தது ஆஸ்வாசய பீதம் துவம் கிம் நுயிதம் என் மகீபதிகி. அவரது கண்கள் தாழ்ந்து நிலத்தை நோக்குகின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறதே என்கிறான். வசுதா சக்த நயனே மந்தம் அஸ்ரூணி முஞ்சதி. மூத்த மகன் ராமன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகிறான். கச்சந்து சைவ ஆனயிதும் தூதாக சீக்கிர ஜவைஹி ஹயைஹி. குதிரைகள் ஹயைஹி சீக்கிர ஜவைஹி, வேகமாக பறக்கும் குதிரைகளை தூதர்களுடன் செல்லட்டும், அனுப்புங்கள். பாரதம் மாதுல குலாத்து அத்ய ஏவ நிருபசாசனாத். ஆம், அரசனின் கட்டளை இது, என் தந்தையின் கட்டளை. பரதனின் தாய் மாமாவின் மாதுல குலாத்து நகரத்திற்கு அவர்கள் செல்லட்டும், இன்றே இப்பொழுதே என சொற்களில் தீவிரம் காண்பிக்கின்றான் ராமன். தந்தையின் ஆணையை நிறைவேற்றும் விதத்தில். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.